இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தங்கம் விலை புதிய உச்சங்களை தொட்டு வரும் நிலையில் எதிர்வரும் பட்ஜெட்டில் அத்துறை சார்ந்தவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன என தற்போது பார்க்கலாம். மஞ்சள் உலோகம் என்றாலே நம் மக்களுக்கு அலாதி பிரியம்தான். அணிந்த அழகை ரசித்துக் கொள்ளவும் அவசர தேவைக்கு அடகு வைக்கவும் உதவுவதுதான் அதற்கு காரணம். தங்கம் அணிவதை பாரம்பரியமாக கௌரவத்தின் அடையாளமாக நினைக்கும் நம் மக்கள் காரணங்களை தேடி பிடித்தாவது தங்கத்தை வாங்கி விடுகின்றனர். இதனால்தான் தங்கம் விலை உச்சத்தை தொட்டாலும் நகைக்கடைகளில் கூட்டம் குறைந்தபாடில்லை. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அந்த ஆண்டுக்கான குறைந்த அளவாக தங்கம் ஒரு சவரன் 45,920 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அடுத்து வந்த நாட்களில் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட தங்கம் அக்டோபர் 31ஆம் தேதி அப்போதைய புதிய உச்சமாக ஒரு சவரன் 59,640 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் நடப்பாண்டின் ஜனவரி 22ஆம் தேதி வரலாறு காணாத ஏற்றமாக ஒரு சவரன் 60,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அமெரிக்காவின் அரசியல், பொருளாதார சூழல்கள், சர்வதேச அளவில் நிலவும் பதற்றங்கள், உள்நாட்டில் தேவை போன்றவை தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. 2023-24ஆம் நிதியாண்டில் கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்தது 40% அதிகரித்துள்ளதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்ற நிதியாண்டில் 4,800 கிலோ கடத்தல் தங்கம் சுங்கத்துறை அதிகாரிகளாலும் 1,400 கிலோ தங்கம் வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தாலும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் கடத்தப்படுவதை தடுக்க சென்ற பட்ஜெட்டில் அதன் மீதான இறக்குமதி வரியை 15%-இருந்து 6%-ஆக மத்திய அரசு குறைத்தது. இந்நிலையில் விலையை கட்டுப்படுத்த நகைகளுக்கான ஜிஎஸ்டியை 3%-இருந்து 1%-ஆக குறைக்க வேண்டும் என துறை சார்ந்தவர்கள் வலியுறுத்துகின்றனர். அதேபோல கடத்தலை ஒழிக்க வரியை குறைக்க வேண்டும் என கூறுகிறார் நகை வணிகர்கள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார். 2012க்கு முன்னாடி வரைக்கும் இம்போர்ட் டியூட்டின்றது 1% மட்டும்தான் இருந்தது. 2012 தான் அது 2% அப்போது நிதியமைச்சராக அந்த பிரணாப் முகர்ஜி டைமில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறினுச்சு. அதனால் இப்போயும் அதே மாதிரி 1% கொண்டு வந்தால் கள்ளக்கடத்தல்ன்றது தங்கம் அறவே குறையப்படும், அறவே இருக்காது. முதலீட்டு அடிப்படையில் பண்டக சந்தையில் தங்கம் வர்த்தகமாகி வரும் நிலையில் அதில் உள்ள ஏற்ற இறக்கங்கள் ஆபரண தங்கத்திலும் எதிரொலிக்கிறது. இதனால் தங்கம் மீதான வரியை குறைத்தாலும் நீண்டகால அடிப்படையில் உயரத்தான் செய்யும் என கூறும் நிபுணர்கள் அவசிய தேவை இருந்தால் மட்டுமே ஆபரணம் வாங்கலாம் என கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.